தேர்தல் ஆணையமும் பாஜகவும் கூட்டு சேர்ந்து ஒரு பெரிய வேலை பார்த்துருக்குறாங்க. அதனால பல இடங்களில் போலி வாக்காளர்கள் உருவாகியிருக்கிறாங்க. கள்ள ஓட்டுகள் போடப்பட்டிருக்கு. அது பாஜகவுக்கு சாதகமாக போடப்பட்டிருக்கு. இதுதான் ராகுல் காந்தி முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஒரே பேர்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரே அட்ரஸில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஃபோட்டோ இல்லாமல் இருக்கிறது. இந்த மாதிரி அவர் கையில் ஒரு ஒரு எவிடன்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு தேர்தல் ஆணையம் இதை நீங்கள் மிஸ்லீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லுது. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லணும்? இப்போ நீங்கள் எங்கிட்ட ஒரு பேப்பரில் ஒரு டேட்டா எழுதி கொடுக்குறீங்க. அந்த டேட்டா தப்பாக இருக்குது, இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு இருக்குது அப்படின்னா நான் அதை உங்ககிட்ட கொடுக்கும்போது நீங்கள் என்ன சொல்லணும்? சரி, இதில் திருத்தம் இருக்கா என்னன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லணும். இல்லை நீங்கள் மிஸ்லீட் பண்ணுறீங்க அப்படின்னு என் மேலே திருப்பி விடுறது எந்த வகையில் நியாயம்? இப்போ இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலம், 7 யூனியன் பிரதேசம் இருக்குது. இதில் காங்கிரஸ் 4 மாநிலம், கிட்டத்தட்ட தெலுங்கானா, கர்நாடகா, இமாச்சல் பிரதேஷ் ஆளுது. ஜார்க்கண்ட் அவங்களுடைய கூட்டணியோடு ஆளுநர் இருக்காங்க. இந்த 4 மாநிலங்களிலும் காங்கிரஸ் ஜெயிச்சதும் அதில் ராகுல் காந்தி அதிலேயே கொண்டு வராரான்னு அதில் ஒரு கேள்வி வைக்கணும். ஒன்று, அவங்க கிட்டத்தட்ட இந்த வாட்டி ஒரு 98 எம்பி ஜெயிச்சாங்க போன நாடாளுமன்ற தேர்தல் 2024. அந்த 98 எம்பி ஜெயிச்சதுலையும் இந்த மாதிரி குளறுபடி இருக்கா அப்படின்ற விளக்கத்தை காங்கிரஸ் இருக்கவங்க கொடுக்கணும். 2, மூன்றாவது என்னன்னா, உங்ககிட்ட என்ன தரவுகள் இருக்கு? அதாவது இன்னைக்கு இந்தி கூட்டணியில் மம்தா ஜெயிச்சிருக்காங்க, கெஜ்ரிவால் பஞ்சாபில் ஜெயிச்சிருக்காரு, இங்கே திமுக அவங்க கூட்டணிக்கு ஜெயிச்சிருக்காங்க, அகிலேஷ் யாதவ் கொஞ்சம் ஜெயிச்சிருக்காரு யூபியில். அவர்களெல்லாம் இதை பற்றி எதுவுமே வாயை திறக்கலை. இப்போ பீகாரில் தேஜஸ்வி யாதவ் 2 ஓட்டர் ஐடி இருக்குன்னு சொல்லி அதோடு அவர் கம்முன்னு இருந்துட்டு, இன்றைக்கு பீகாரில் பிரச்சாரம் பண்ணி அவங்க எப்படியாவது தேர்தலில் பண்ண வேண்டிய அந்த டைமில் பீகார்கிட்ட போகாமல் சம்பந்தமே இல்லாமல் பெங்களூரில் போயிட்டு ஏதோ ஒரு டேட்டா வச்சுக்கிட்டு, அவருடைய சக்கரவர்த்தி எடுத்த ஒரு டேட்டாவை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் குளறுபடி பண்ணுது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்போ பீகாரில் நம்ம தோத்து விடுவோன்ற பயத்தை திரு ராகுல் காந்தி எடுக்கிறாரா? அதற்கு முன்னுறுகி ப்ரிகாஷனாக முன்னாடியே அப்படி சொல்லிடலாம். முன்னாடி இவிஎம் மிஷின் சொல்லுவாங்க. அவங்க ஜெயிச்ச இடம்லாம் மிஷின் வேலை செய்யும். பிஜேபியோ மற்ற கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சா இவிஎம் மிஷின் வேலை செய்யலை, குளறுபடி பண்ணிட்டாங்க, முறைகேடு பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. அப்போ திமுக எப்படி ஜெயிச்சாங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் வராது. அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எப்படி ஜெயிச்சாங்க, இவிஎம் மிஷினை ஓவர்லுக் பண்ணி ஜெயிச்சாங்களான்னு கேட்டால் பதில் இருக்காது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, பீகாரில் நம்ம தோத்து விடுவோம். ஏன்னா பீகார் இன்றைக்கு மிகப்பெரிய லெவலில் ராகுல் காந்தியோடைய செயல்பாடு அங்கே கிடையாது. காங்கிரஸுக்கு மிகப்பெரிய வலுவும் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் என்ன சீட்டு கொடுக்குறாரோ, 20 சீட்டு கொடுக்குறாரோ, 25 சீட்டு கொடுக்குறாரோ, அந்த சீட்டை வாங்கி பீகாரில் அவங்க போட்டியிடுற கண்டிஷனில் வரப்ப அங்கே அதிகமாக சீட்டை பெற வேண்டும்னுக்காக நாங்கள் இந்த மாதிரிலாம் வேலை பண்ணுறோம், நாங்களும் இருக்கிறோம் களத்தில் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த பூதாகரத்தை எழுப்புறாரா? ஏன்னா இப்போ தேர்தல் ஆணையம் தெளிவாக சொல்லிடுச்சு. இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், ஒரு 4 பேர் ஒரே பேரில் 4 பேர் இருக்காங்க, மற்றவங்க இருக்குது. இதெல்லாம் தேர்தல் ஆணையம் சம்மந்தப்பட்ட பதில்கள். அதற்கு அது சம்மந்தமான பதிலெலாம் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். நம்ம கேட்குறது ஒரே ஒரு விஷயம், நீங்கள் என்னென்ன தரவுகள் சொல்கிறீங்களோ அந்த தரவுகள் எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி, ஆமாம் இது குற்றச்சாட்டை சுமத்துறேன்னு அஃபிடேவிட் கையெழுத்து போட்டு கொடுங்கன்றாங்க. நேரடியாக கேட்குறாங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு மேலே சட்டப்படி நடவடிக்கை நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடர்றோன்ற இதில் என்ன இருக்குது? நீங்கள் தரவுகள் கரெக்டாக வச்சுருக்கீங்க. நீங்கள் 6 மாதம் ஆய்வு செஞ்சீங்க, அணுகுண்டை தூக்கி போட்டீங்க. ராஜ்நாத் சிங் அவர்கள் கூட கேட்டார், பாதுகாப்புத்துறை அமைச்சர், பெரிய அணுகுண்டு ராகுல் காந்தி போடுறேன்னு சொன்னாரேன்னு சொல்லிட்டார். எல்லாம் நீங்கள் உங்கள் டேட்டாவில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களே, கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறப்ப பிரணான பத்திரத்தில் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கறதுல என்ன தவறு இருக்குது? இது எப்படின்னா, ஒட்டுமொத்த ஒரு ஒரு ஆணையத்தினுடைய செயல்பாட்டையே சந்தேகக்குரிய ஆக்குனீங்கன்னா வெளிநாடுகளில் நம்மளுடைய தேர்தலை பற்றி என்ன நினைப்பாங்கன்ற ஒரு கட்டச்சாட்டு ஒன்று. இப்போ நீங்கள் உலக நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட அமெரிக்கா இருக்கக்கூடிய ட்ரம்ப் நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ உலக நாடுகள் இருக்கக்கூடிய பிரேசிலில் இதேமாரி தேர்தல் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வருது. உலக நாடுகள் இருக்கக்கூடிய பங்களாதேஷில் இதேமாரி தேர்தல் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை பூதாகரமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இலங்கையில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதேமாரி இந்த மாதிரி இவிஎம் மிஷின் மேலே இல்லை, நம்மளும் தேர்தல் ஆணையத்தின் மேலே ஒரு பிரச்சனையை கிளப்பி நம்ம காலத்தை கடத்தலாமா அப்படின்னு நினைக்கிறாருன்ற ஒரு கேள்வி எழுது. 2வது, தேர்தல் ஆணையத்தில் மேல் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பாஜக ஆண்டதை விட இந்தியாவை காங்கிரஸ் ஆண்டது தான் பெருங்காலங்கள். உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வருஷம் ஆண்டுகான்னு உங்களுக்கு தெரியும். அது தன்னாட்சி அதிகாரம் பிடித்த ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்கிறது. அந்த அமைப்பினுடைய அதிகாரத்தில் நீங்கள் தலையிட வேண்டும் என்றால்
நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷன் படி கோர்ட்டுக்கு தான் செல்ல வேண்டும். நான் சொல்ல வேண்டியது நந்தகுமார் சாரே சொல்லிட்டார், சுப்ரீம் கோர்ட்டில் தான் அவங்க வாதங்களை முன்வைக்கிறோம். இப்போ பீகார் எலெக்ஷனில் 65 வாக்காளர்கள் வந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே இருக்கிற பீகாரில் இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள்லாம் எங்கே போனாங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு தானே போனாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் தெளிவாக வாதத்தை வச்சுதா இல்லையா? என்ன சொல்லிச்சு? நீங்கள் கம்பல்சரி வந்து ஆதார் கார்டை ஏற்றுக்கணும், நீங்கள் வந்து ரேஷன் கார்டை நீங்கள் கன்சிடர் பண்ணணுன்றப்ப கூட தேர்தல் ஆணையம் இன்னொன்று சொல்கிறாங்க, ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் போலியாக இங்கே உலாவுகிறது, அதனால சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் 11 டாக்குமெண்ட்டில் எதுனா கனெக்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஏற்றுப்போம் அவங்கள முன்வைக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தோட பணி என்னங்க? நேர்மையாக தேர்தல் நடத்தி நேர்மையாக வாக்காளர்களை உள்ளே கொண்டு வந்து அதிகமான வாக்காளர்களை வந்து முறைப்படி உள்ளே கொண்டு வந்தாங்க தேர்தல் ஆணையத்தோட பணி இது. நீங்கள் திடீர்னு ஒரு தொகுதியில் போயிட்டு நந்தகுமார் சார் சொன்ன மாதிரி 6 தொகுதியில் 5 தொகுதி காங்கிரஸ் வென்றெடுத்துச்சு, ஒரே ஒரு தொகுதியில் வென்றெடுக்கல. அப்போ இந்த பிஜேபி வந்து அது மலப்புரா தொகுதியில் பண்ண அதே தேர்தல் முறைகேடை வந்து இந்த 5 தொகுதியில் பண்ண முடியாதா? கிட்ட வாக்கு வகையில் தான் பெங்களூர் நம்ம தோத்தோம் கர்நாடகாவில். எல்லாம் தேர்தல் ஆணையத்தோடு கை கொடுத்து காங்கிரஸ் கர்நாடகா கைப்பற்றிக்க முடியாதா? இங்கே நம்ம 40 சீட்டை இழந்தோமே தமிழ்நாட்டில், எங்கள்கிட்ட தேர்தல் ஆணையத்து கை கோத்து இங்கே 40 சீட் நாங்கள் வென்றெடுக்க முடியாதா? இது என்ன கேள்வி? இது இதெல்லாம் ஓகே சார். அவர் ஒரு ஆதாரம் ஒன்று காட்டுறாருல, இப்போ ஃபேக் அண்ட் இன்வாலிட் அட்ரஸ் 40,009 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் ஒன்று காட்டுறாரு. இது சரியா தப்பா சார்? அவர் என்ன ஆதாரம் காட்டினாலும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது பாஜக வேலை இல்லை சார். அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது தேர்தல் ஆணையத்தோட வேலை. தேர்தல் ஆணையத்துக்கு நீங்க ஒரு விஷயம் இருங்க, தேர்தல் ஆணையம் அவர் சொல்வதை நம்பதுக்கு தயாராக இல்லாமல் இருந்தால் நம்ம ஊர்ல வந்து இப்ப நீங்க பாஜக சார்ந்து வந்து பேசுறீங்க, நம்ம ஊர்ல வந்து ஒரு 20 பேர் 25 பேர் வந்து திருப்பி போய் வந்து ஓட்டு போட்டுட்டு வராங்க, அந்த இடத்துல டிஎம்கே ஜெயிக்குது, நீங்க கேட்காம இருப்பீங்களா அந்த இடத்த? ஏங்க முதல்ல இப்போ அவர் ராகுல் காந்தி இன்னொரு ஒரு அபூர்வமான ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயத்தை பகிர்ந்தார். என்ன தெரியுங்களா? ரஷ்யாவிலேருந்து தான் மை வாங்குறாங்க தேர்தல் ஆணையம். ரஷ்யா மை வாங்குறதுனால அது இந்த மை வந்து 1 மணி நேரம் தான் இருக்கும், 1 மணி நேரம் அழிஞ்ச பிறகு திருப்பி போய் அவங்க வாக்கு செலுத்துறாங்கன்னு சொல்றாருங்க. அவர் வாயில வந்ததை சொல்றாரு, நம்ம எப்படி எடுக்க முடியும்? இப்போ ஒரு இடத்துல வந்து இப்போ சென்னை எடுத்துங்க, சென்னை இப்போ வந்து 8 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இதில் சென்னையிலே கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்காங்க, மித்த 7 கோடி பேர் அவுட் ஆஃப் பிளேஸில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஓட்டு போடுறப்ப சொந்த ஊருக்கு போறாங்க. சில பேருக்கு வந்து சொந்த ஊர்லயும் வாக்கு வச்சிருக்காங்க, இங்கேயும் வாக்கு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எங்கேயும் வாக்கு வைக்க கூடாது, ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு தான் போடணுன்றதுக்காகத்தான் நாம வந்து ஆதார் கார்டை வந்து இது ஓட்டர் ஐடியோட இணைக்கணும்னு சொன்னோம். அதுக்கும் கோர்ட்ல போய் இவங்க ஸ்டே வாங்கினாங்க. 1. 2வது என்னன்னா, இப்ப என்ன பிரச்சனை? தேர்தல் ஆணையம் சொல்றது வந்து நீங்க இவ்வளோ குளறுபடி இங்க இருக்கிறதுனால தான் 2003க்கு அப்புறம் யார் யார் வந்து ஓட்டு போட தகுதியானவராக இருக்கிறீர்களோ நீங்க சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் கொடுங்கன்னு சொல்லி தான் பீகார்ல தீவிர திருத்த வாக்கு பட்டியலை ரெடி பண்றாங்க. இது வந்து பீகாருக்கு மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா ரெடி பண்ண போறாங்க. இப்போ இவர் சொன்ன குற்றச்சாட்டும் எஸ்ஐஆருக்கும் ஒன்று தானே, அதுல எதுவும் மாற்றம் இல்லை. அதற்கான தகவல்கள் தானே பண்ணி 65 லட்சம் பேர் வெளியே போயிருக்காங்கன்றப்ப இப்போ கோர்ட் என்ன சொல்லுது? 60 லட்சம் பேர் ஏன் வெளியே போனாங்க, ஃபுல் டேட்டாவை எங்களுக்கு கொடுங்கன்னு கோர்ட் சொல்லுது. அதை வந்து தேர்தல் ஆணையம் போய் கோர்ட்ல சப்மிட் பண்ண போகுது. இதை நாடாளுமன்றத்தில் விவாதிங்க, நாடாளுமன்றத்தில் விவாதிங்க இருக்கிறப்ப தெளிவா நாடாளுமன்ற விவாதத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெளிவா சொல்றாரு, தன்னாட்சி அதிகாரம் பிடித்த ஒரு அமைப்பு தேர்தல் ஆணையம், அது சம்பந்தப்பட்ட அதிகாரத்தில் எந்த கட்சியும் தலையிட முடியாது. 1. 2வது, அந்த சுயாட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் படி உங்களுக்கு ஒரு மறுப்பு இருந்தால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டை தான் நாட வேணும். 2. பீகார்ல வந்து தீவிர திருத்த பட்டியலை வந்து நீங்க நாடாளுமன்றத்தில் விவாதம்னு சொல்றப்ப இது சம்பந்தமான வழக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறப்ப, உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்து கொண்டிருப்ப அது நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இதுல என்ன கதிலே தெரியல. இந்த நீங்க வந்து இந்த ஃபுட்டேஜ் தரல, இது தரலாம், அன்னைக்கே கபில் சிபல் போட்ட வழக்கிலே முடிஞ்சிருச்சு. தேர்தல் ஆணையத்தோட அதிகாரத்துக்கு உட்பட்டது. தன்னாட்சி அதிகாரம் பிடித்த ஒரு அமைப்பு தேர்தல் ஆணையம், 3 கமிஷன்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கான அதிகாரத்தை அவங்க உபயோகப்படுத்துறாங்க. இல்லாட்டி நேரா டேரா முன்னாள் வந்து காங்கிரஸ் வந்து இந்தியாவிலிருந்து இவ்வளோ நாள் ஆண்டிருக்கு. இன்னைக்கு காங்கிரசினுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுனா இருந்தாலும் மறைமுக தலைவராக திரு ராகுல் காந்தி தான் இருக்கிறார். டேரா சொல்றாங்க, ராகுல் காந்தி அவர்களே நீங்கள் சொன்ன முறைகளில் எல்லாம் எழுதி ஒரு பிரமாண பத்திரத்தில் எழுதி அஃபிடேவிட் கையெழுத்து போட்டு கூடுங்க, இதுதானே கேட்குறாங்க. இப்போ நான் ஆக்சுவலி போலீஸ் ஸ்டேஷன் நான் போகிறேங்க, இப்போ உங்களுக்கு எனக்கு சண்டைங்க, நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவர் எனக்கு சண்டை போட்டார், இவர் என்ன அடிக்கிறாரு, அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும், நீங்கள் எடுத்துருவீங்களா? ரிட்டன் வேணும்ல, ரிட்டன் பேப்பர் வேணும்ல, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுப்பா, ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப சிஎஸ்ஆர் கொடுப்பா, எஃப்ஐஆர் கொடுப்பான்னு பண்ணதான் ஆக்ஷன் எடுப்பாங்க. மாநில தேர்தல் கர்நாடகத்தினுடைய மாநில தேர்தல் ஆணையத்தோட ஆணையர் கேட்குறாரு, நீங்கள் மகாராஷ்டிராவில் சொன்னீங்க, மகாராஷ்டிராவோட மாநில தேர்தல் ஆணையர் கேட்குறாரு, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க, நாங்கள் என்ன பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த தேர்தல் ஆணையர் மேல் நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்க அடுத்து எங்க செல்ல வேண்டும்? சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லணும். நீங்க பிரஸ் மீட் வச்சிட்டு இருக்கீங்க.